until and unless he says cut, he will not cut his expressions. தமிழ் நல்லா பேசுவாங்க. I think தமிழ் okay sir. Nobody will come and see you. Na sir, revenge ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஏதோ ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு யாரும் வரல. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளுக்கான ஒரு ஃபேமிலி தானே நம்ம கூடவே வந்து ஒரு புஷ் பண்ணுவாங்க. இவன் தள்ளி விட்டுருவாங்க. அப்படி சொல்ல உங்களோட ஜேர்னியை பார்த்துட்டு ஒருத்தங்க பின்னாடியே வராங்கல்ல. யாரும் சொசைட்டல் ப்ரெஷர் ஆன் த மேரேஜ். when you love your work, அதில் திளைச்சி இருக்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் நீங்கள் கோடி கல்யாணம் பண்ணாலும் கிடைக்காது. உங்க ஃபோன் தானே? ரொம்ப நம்ம எந்தடா ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட மனிதம் தெய்வமாகலாம் டீம் இருக்காங்க. வணக்கம் 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 சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், மனிதன் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு வந்துட்டு அப்படியே வேனிஷ் ஆகி போயிருப்பாங்க. தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாத ஒரு தருணம் ஒன்று இருந்திருக்கும்ல. அவங்க அந்த தெய்வம் மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். எனக்கு யாரும் வரல. சொந்தப்புறம் சொல்கிறேன். ஹெல்ப் பண்ணோன்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை பற்றி கேட்கலாம். ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு கேளுங்க, ஹெல்ப் கிடைச்சவங்களுக்கு கேளுங்க. என்ன இல்லை, இன் ஜென்ரல் எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னுக்காக தான். கடவுள்ன்றது ரொம்ப மிக 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 பெரிய விஷயம். ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வந்து அதில் சேர்க்காதீங்க. ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ள சின்னதாக அடைக்காதீங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணதான் தெய்வம்னா அப்போ அவ்வளவு இதுவா ஒரு 1000 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது கடவுளாக விட முடியுமா? முடியாது. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த லேட் மேரேஜ் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை, சொசைட்டல் ப்ரெஷர் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குது. உங்களோட கெரியர் இது கொடுக்குற திருப்தி எதுவும் கொடுக்காது உங்களுக்கு. ஸோ மற்றதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் தன்னாலும் நடக்கும். பட் ஆனால் அட் எண்ட் ஆஃப் தி டே ஃபேமிலி தானே சார். என்ன தான் கெரியரில் பெருசாக சாதிச்சாலும் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளுக்கான ஒரு ஃபேமிலி தானே நம்ம கூடவே வந்து ஒரு புஷ் பண்ணுவாங்க. ஸோ அது தள்ளி விட்டுருவாங்க. அப்படி சொல்ல நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது சொல்கிறேன் சார். மோட்டிவேட் பண்ணாலும் நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுதான் ரியலாக இருக்கும். ஆக்சுவலி என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டாங்க நிறைய பேர் வந்து when you love your work, அதில் திளைச்சி இருக்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் நீங்கள் கோடி கல்யாணம் பண்ணாலும் கிடைக்காது. ஆக்சுவலி லவ் பண்ணாலும் கிடைக்காது. ஸோ அது ஒரு தனியாக ஒரு ஃபீல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களை எப்போவுமே இங்கே தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த பயம் இருக்கா சார்? இவங்க எல்லாருமே என்னை இங்கே பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு? அப்படி ஒன்றும் இல்லை, அதான் அவங்கள ஒரு ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நீங்களே இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ வரைக்கும் படங்களையும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆக்சுவலி நீங்களே ஒரு ஜேர்னியில் போயிட்டு இருக்கும்போது உங்களோட ஜேர்னியை பார்த்துட்டு ஒருத்தங்க பின்னாடியே வராங்கல்ல. ஸோ அதுக்காக தான் நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். வராங்களே சார். இதோ இப்போ இவரெல்லாம் அப்படி தானே வந்தார். அவருக்கு கதைக்கு தேவைன்னு பின்னாடி யாரும் வரலன்றீங்களா? பட் உங்களை இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது அந்த மொமெண்ட் கேட்குறேன். இப்போ உங்ககிட்ட இந்த லேர்னிங் இவங்களாம் சொல்கிறது அதுதான் நான் மேஜராக கேட்குறேன். இது எல்லாம் எனக்கு தெரியாது. அது சந்தோஷம், அவ்வளோதான். அது தாண்டி யோசிக்கிறதுல. ஓகே, இந்த கொஸ்டின் உங்கள் 3 பேர்கிட்டையும் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வில்லேஜ் பேக்ட்ராப் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஹீரோயின் செலெக்ஷன் வந்து பண்ணும்போது ஏன் வந்து ஒரு டோன் டவுன் பண்ணுற ஒரு மேக்கப் போட்டு ஒரு ஃபேர் ஸ்கின் கேர்ளை வந்து கூப்பிடணும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பெரும்பாலும் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. இல்ல இப்போ இந்த வில்லேஜ் பேக்ட்ராப் போனா அதுக்கான ஒரு டான் ஷேடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டான் ஷேடுக்கே நீங்க வந்து ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுத்திருக்கலாமே.
why it is a fair skinned and அவங்கள ஒரு டோன் டவுன் பண்ணணும்ட்டு இது பெரும்பாலும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? அது ஒரு டைரக்டருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு அவருக்கு இது வேண்டிய முகம், அது பர்ஃபார்ம் பண்ணுதா, அது எவ்வளோ எல்லாம் ஒரு மீட்டரில் அளந்து வரணும். அது கரெக்டாக வந்தால் யாருமே போய் கேட்கலாம். அது கரெக்டாக வர்றது தான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். நீங்கள் இந்த முகம் நம்ம நினச்ச கதையை பண்ணிடும் அப்படின்ட்டு. அப்படி தான். மற்றபடி இங்கேருந்து பண்ணக்கூடாது, அங்கேருந்து பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னே தெரியாது. நல்லதுதான் சார், தெரியாமல் இருக்கிறது நல்லதான் போல ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ ட்ரெய்லர் ஆக்சுவலி பார்க்கும்போது ஐ திங்க் அவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறது அப்படின்ட்டுலாம் இருந்தாலும் ஐ திங்க் ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா சொசைட்டியோட ப்ரெஷர்னால பீங் புஷ்டு ஃபார் அ மேரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தி சொசைட்டல் ப்ரெஷர் ஆன் த மேரேஜ். தமிழ் நல்லா பேசுவாங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஐம் நாட் தட் ஐ திங்க் தமிழ்ல மிரட்டுறாருல, சொல்லுங்க தமிழ்ல. இந்த ப்ரெஷர் எல்லாம் வேண்டாம். Be calm, that's okay. Nobody will come and see you. Sir, இது என்ன சார் ரிவெஞ்சா? You speak Tamil, why English? சார் நெக்ஸ்ட் படம் சார் உங்களுக்கு கூட டக்குன்னு தமிழ் பேசுவேன் சார். ஆனா இப்போ கொஞ்சம் பட்லரா பேசுவேன் சார். ப்ளீஸ். பரவாயில்ல. broken தமிழ் ஆல்சோ நல்லா தான் இருக்கு, பேசுங்க. ஆமா, in my view no pressure, please ஃப்ளோல போயிடலாம் அப்படின்னு. go with the flow. உங்க வாழ்க்கை அது. சோ உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்க, இல்லையா வேண்டாம் விட்டுடுங்க. இந்த படத்தில் அப்படின்ட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் உங்கள் 2 பேர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் ஐ திங்க் எவ்ரிபடிஸ் ட்ரீம் இஸ் லைக் ஏதான ஒரு லெஜெண்டோட இல்லை ஒரு பெரிய ஓஜி பர்சனோட ஒர்க் பண்ணோன்ட்டு. ஸோ ஒர்க்கிங் வித் செல்வா சார், வை செல்வா சார்? கதை எப்பவுமே ஒரு கதை தான் நான் அந்த ஒரு தேவையான கேரக்டர்ஸை டிசைட் பண்ணோம். ஸோ எனக்கு சார் தேவைப்பட்டார், ஒர்க் பண்ண ரொம்ப சூப்பரான அனுபவம். யாருக்கு லைக் மிகப்பெரிய கனவு நினைவானது அப்படின்ற மாதிரியான ஒரு தருணம். கேம் ஃப்ரம் வெரி ஸ்மால் வில்லேஜ். ஒரு எல்லோரும் வர மாதிரி ஒரு ட்ரீமோடு தான் சென்னைக்கு வந்து சாரை பார்க்க முடியும்னா போயிட்டு ஷூட்டில் நான் பார்த்துருக்கேன் தூரத்தில் நின்று. ஸோ அப்படியே ஆனால் அவரோட இருந்த நாளெல்லாம் இது போதும் எனக்குன்ற ஃபீல் இருக்குது எனக்கு. அது இன்னும் சார்கிட்டே நான் சொன்னதில்லை, பட் அது எனக்கு பர்சனலாக அது எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது அழகானது. நிறைய மெமரிஸ் வச்சுருக்கேன். அது எனக்குள்ளேயே இருந்தால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ நின்று நடந்து பேசி அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் பர்சனலாக சேர்த்து வச்சுருக்கேன். ஷூட் ஸ்பாட் இதெல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப நல்ல அனுபவம், அழகான வருஷம் இது எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு சர்ரியல் மூமெண்ட்டாக இருந்தது. ஒர்க்கிங் வித் செல்வா சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் பெருமையாக இருந்தது. ஸோ தெரியலங்க, ஃபஸ்ட்டு ஃபிலிமே எனக்கு செல்வா சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஐ காட் இட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா நிறைய விஷயம் இருக்குது. மேபி he being a legendary director, he listens to other director. Yes. And until and unless he says cut, he will not move. I mean, he will not cut his expressions. அது எனக்கு ரொம்ப I was like, what is this? It's such a legendary director. இவங்க இது ரொம்ப it's a nice thing to learn. அண்ட் ஆக்டருக்கு அது வேணும். மேபி சம்டைம்ஸ் நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக வி நோ திஸ் இஸ் த கட் பாயிண்ட், வி வில் பிகம் ரிலாக்ஸ்ட். பட் ஹீ இஸ் நாட் லைக் தட். ஹீ வில் பி இன் ஆக்ஷன். that one is like a best thing. Yes. I've learned a lot from him. எங்கேயாச்சும் ஃபியர் இருந்ததா? பீயிங் அ டேரக்டர், அவரும் ஒரு டேரக்டர், கதையை நரேட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது அப்படின்ட்டு கண்டிப்பாக இருந்தது. இல்லாமல் இருக்க முடியுமா? அது ஆக்சுவலாக நம்ம என்னென்னா நம்ம ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சினிமாவே நெருங்க முடியாத தூரமான ஒரு ட்ரீம் தான் சென்னையில் கால் வைக்கும்போது. அப்படி இருக்கும்போது செல்வராகவன் சார் அப்படின்னும் போது ஒரு நெருங்க முடியாத தூரத்தில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய டைரக்டர். அப்போ அவர்கிட்ட நம்ம போய் ஒரு டைரக்ட் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயம் கிடச்சி இருக்குல்ல வாழ்க்கையில். அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஒரு பேரை நமக்கு எடுக்கக்கூடாது. ஒரு பொசிஷனில் இருக்க நிறைய கண்டிப்பாக ஹோம் ஒர்க் பண்ணும்.
ஸோ இதெல்லாம் ஆனால் சார் அதை வந்து ஃபஸ்ட்டு நாள் மட்டும் எனக்கு அப்படி இருந்தது. அவரே புரிஞ்சுக்கிட்டார். கூப்பிட்டு அப்புறம் கூட வந்து சொன்னாங்க, கட்ஸு ஒரு ரீடேக்குன்றது யூ ஹேவ் டு கோ ஒன் மோர், உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணார் என்ன. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்னும் ஒரு ஆஃப் டே எனக்கு அது இருந்தது. பட்டு அந்த செகண்ட் டே எண்டுலேருந்து லைக் ரொம்ப சூப்பர். நம்ப மாட்டீங்க, வி ஹவ் டன் இட். ஒரு சின்ன பிரேக் தான் விட்டோம் படத்தில். ஒரு 4 நாள் ஹாலிடே தான் நடுவில். ஒரு ஷெடியூலில் பண்ண படம். சாரும் லைக் கண்டினியூஸ்லி வி ஷாட் டே நைட்ஸ் வித்வுட் பிரேக்ஸ். I was supposed to go to Bangalore, but sir told Bangalore எதுக்கு பெங்களூர் இல்ல 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 அங்க சென்னையிலே இருந்துருங்க. சென்னையில சேலம் சேலம்ல. ஸோ 4 நாள் மட்டும்தான் பிரேக் எடுத்துக்கிட்டோம் சின்ன இதுக்காக. பட் கண்டினியூஸ்லி சாருக்கும், சார் தான் ஹீரோ ஆப்வியஸாக, அவர்லாம் எந்த சீனையும் என்னால் நகர்த்த முடியாது. கண்டினியூஸாக டேட்ஸ் சார், நோ பிரேக்ஸ். ஸோ ஒரு நாள் கூட எனக்கு அவரால் லேட்டோ இல்லை லேட்டாக ஆரம்பித்ததோ இல்லை முடிச்சதோ அப்படின்றது எனக்கு இல்லவே இல்லை. லெஃப்ட் ரைட்னு வேலை பார்த்தோம். சாரும் எவ்வளோ டேஸ் டோட்டலாக இந்த டோட்டலாக வி ஹவ் டன் இட் இன் சம் க்ளோஸ் 37-8 days. அவ்வளோதானா? வா வா வா. என்னென்னா இப்போ இந்த உமன்ஸ் டிமாண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனை பார்த்து போகிறப்ப எனக்கு இது இருக்கா, வீடு இருக்கா, செட்டில் ஆகிட்டானா, கார் இருக்கா, கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, இப்படிலாம் கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பசங்களோட நிறைய பேருக்கு வந்து லேட் மேரேஜாக இதாகிட்டுருக்கு. மற்றபடி அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த கிராமத்தில் இருக்குது. ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ஒரு ரோட்டோர வியாபாரம் செய்கிற ஒரு சின்ன கேரக்டர். அப்போ அவர்கிட்ட எதுவுமே பெருசாக பேக்கப்பில் இல்லை, அதனால் அவருக்கு தள்ளி போயிருக்கலாம். அதுதான் மீன் பண்ணி அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஒரு ரொம்ப லேட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி நான் கதை லேட்டுன்றீங்க, கரெக்டான ஏஜாக இருக்கலாம்ல. இல்லை, நிறைய அந்த சொசைட்டல் ப்ரெஷர்னால ஒரு லேட் மேரேஜ்னு புஷ் ஆகுதுல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம அதை பண்ணல, இதுவும் ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு பையனை ஒரு பொண்ணு தேடி வரணும்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு இப்போ இதெல்லாம் நடக்கிறது இல்லை தான், பட் என் கதைக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து தெய்வமாக வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிருப்பாங்க, நம்ம தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். டு கிக் ஸ்டார்ட் வித் ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் தட். நீங்கள் கொஷன்லேயே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக அந்த மனிதன் வந்து எப்போது நம்மளுக்கு தெரியாத போதோ இல்லை தெரிஞ்சோ நமக்கு பண்ணுறது சின்ன ஹெல்ப் தான். ஸோ அதுதான் இந்த கதை ஸ்கிரிப்ட் பேசுது. ஸோ அதுக்கு தான் இந்த உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன்னா, ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம். இந்த சின்னதாக கிடைக்கிற ஹெல்ப்பில் கூட நம்ம கடவுளை பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துருக்கோம். ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட நம்மளை தாங்குற, நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணுற ஒரு டைம் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன உதவி கூட ஒரு காட். அதை தான் மீன் பண்ணி இந்த டைட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். பட் கடவுளை நம்ம எப்படி மீன் பண்ணிக்கிறோம், ஒரு கல்லா, எனி சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப், அதான் கோவிலாக பார்க்குறோம், பண்ணால் நம்ம கையெழுத்து கும்பிடுறோம். ஸோ அது என்னென்னா, நமக்கு ஒரு எனர்ஜி தேவை. நமக்கு ஏதோ ஒரு பலத்துக்கோ ஒரு பலவீனத்துக்கோ நமக்காக சேர்த்துக்கிற ஒரு எனர்ஜி தான் காட். ஸோ அந்த எனர்ஜியை நம்ம ஒரு கேரக்டர் கிட்ட பார்க்கும்போது அந்த ஹியூமன் கேரக்டர் நம்ம கண்ணுக்கு காடாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு விஷ் பண்ணுறோம், அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரு இந்த கதைக்குள்ளே இருக்குது. அது அந்த வில்லேஜ்க்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது. எஸ், that is God. நீங்க ஹாய், வெல்கம் டு தமிழ் சினிமா. Thank you so much. Yeah, your personal experience. Well, as Dennis sir told, there'll be a lot of things in our life, and even in my life miracles have happened. I didn't even imagine that I'll become an actor and I'll be, sitting with Selva sir and Dennis sir and all. I'm always grateful to everybody whoever helped me, like my friends and my teachers and my mentors, and I'm so grateful for Ashok sir, Diya cinema director. Because of him I'm here. கண்டிப்பா. So ஆர்டிஸ்ட் நம்ம போய் அப்ரோச் பண்ணும்போது they looks the production value. அது they looks the co-artist, யார் எங்க கூட நடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. இப்போ நீங்களே கேட்கலாம், எனக்கு இப்போ குஷி மேம் பெங்களூர், கௌசல்யா மேம் பெங்களூர், ஏன் பெங்களூர், தமிழ் ஆட்கள் இல்லையா இருக்கிறாங்க, யார் வராங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக கூட கென் பேசியிருந்தார். ஆமாம், உண்மை அதுதான். அவர் ஓப்பனாக பேசினார். நீங்கள் போய் எந்த டைரக்டர் கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக அவங்க நான் தப்புன்னு சொல்லலை. புரியுது. மேபி அவங்க போர்டின் ஆனதுக்கப்புறம்
அந்த ப்ரொடக்ஷன் கரெக்டாக படம் பண்ணலன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற ஹீரோயின் புரியுது. சொல்கிறேன், புது ப்ரொடக்ஷனாக வேணான்னு சொல்கிறாங்க, வந்து அவங்க படம் உள்ள கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த படம் பாதியில் நின்று போனால் அவங்க பேர் பாதிக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க தப்புன்னு நான் சொல்ல வரேன். பட் ஆனால் நிறைய கேள்விகளும் டிமாண்ட்ஸும் இருக்குது. அது சரி கட்ட முடியாது. ஒரு புது கம்பெனி, ஒரு சாதித்த இயக்குனர், சாதித்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணும்னா எங்கே போகிறது? நாங்களும் படம் தானே பண்ணுறோம். புரியுது. ஸோ இதுதான் உண்மை. இதான் ரியாலிட்டி. ஓகே ஓகே. ஹவு டு யூ see this? இல்லைங்க, ஆஸ் டென்னிஸ் சார் டோல்ட், புது ப்ரொடக்ஷன் வி ஹாவ் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ். பட் எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. தே வேர் ஸோ குட், ப்ரொஃபஷ்னல். And அவங்க for them it is always like comfort level, and if the artist is giving them a comfort level and if they are okay doing shooting for how much ever hours they are and without tantrums ella okay na adu nariya good விஷயம் தானே. we actors should be experimenting with dark, light, whatever it is. That is very good for us. ஸோ மனிதன் தெய்வம் ஆகலாம் வந்து ஒரு அழகான ஒரு படைப்பு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு see. அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப், நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏப்ரல் 10 ஃபேமிலியாக வந்து தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அழகான குடும்ப காதல் கதையும் ஒரு நல்ல கருத்தும் இருக்கிற படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. யூ வாண்ட் டு சே சம்திங்? April 10th ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை வருது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, போயிட்டு தியேட்டருக்கே பாருங்க. யூ வாண்ட் ஆட் ஆன்? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சொன்ன மாதிரி 10th or 11th or whenever you are comfortable போய் பாருங்க. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய எளிமையிலையும் இதில் தான் சுகம் ஜாஸ்தி அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும் ஆக்சுவலி. கண்டிப்பாக. ஸோ கான் வெயிட் டு see and thank you so much. All the best. Thank you. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.